என் இனிய அன்பின் கரங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய பிரதான செய்திகளில் அரசாங்கத்தினுடைய வாழ்க்கை செலவு இன்னும் குறைக்கப்படவில்லை, வாழ்க்கை செலவை குறைக்கவில்லை அரசாங்கம் என்ற செய்தியும், எரிபொருள் விலை குறைக்க பேச்சு நடத்தப்படுகிறது என்ற செய்தியும், குருநகரில் மினி சூறாவளி இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை உடன் என்ற செய்தியும், இன்டர்போல் தேடிய 4 கைதாயினர் என்ற செய்தியும், இந்த ஆண்டில் மட்டும் 8 துப்பாக்கிச் சூடுகள் என்ற செய்தியும், ரயில் பயணச்சீட்டில் மோசடி உத்தியோகத்தர் கைது என்ற செய்தியையும் நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது செய்திகளை முதல் தடவையாக பார்க்கிறவராக இருந்தால், எமது செய்திகளை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை செலவை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக நல்லாட்சி அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததை தவிர குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குற்றம் சாட்டியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் பொருட்களின் விலைகள் 50% குறைக்கப்பட்டன. அது மாத்திரமில்லை, பெரிய அளவில் மின்கட்டணமும் குறைக்கப்பட்டது. விலை குறைப்புகள் மாத்திரமின்றி அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம், ஓய்வூதியம் என்பதும் அதிகரிக்கப்பட்டன. மின்கட்டணம் குறைப்பு தொடர்பில் தீர்மானம் சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானமும் ஆகும். மின்சக்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரிய வருகிறது. அதனாலேயே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை குறைக்க பேச்சுக்கள். எரிபொருள் விலை குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவள் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெற்ற 3 மில்லியன் ரூபாய் கடனை திரும்ப பெறும் நோக்குடன் திரைசேரி வரி விதித்துள்ளது. இந்த கடன் திருப்பி செலுத்தப்படும் வரை வரி நீக்கப்பட மாட்டாது. நாங்கள் இலங்கை வங்கியுடனும் மக்கள் வங்கியுடனும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு காலத்தை நீடிப்பு செய்வது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என்றார். குருநகரில் மினி சூறாவளி இழப்பீடுகள் வழங்க உடன் நடவடிக்கை. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்தினம் வீசிய மினி சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று யாழ்ப்பாண பிரதேச செயலர் எஸ். சுதர்சன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்தினம் வீசிய மினி சூறாவளியால் 50 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிப்பு தொடர்பான விவரங்கள் தனித்தனியாக பெறப்பட்டு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இழப்பீடுகள் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விரைவில் அந்த நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படும் என்றார். இன்டர்போல் தேடிய 4 கைதாயினர். பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக இலங்கை போலீசாரால் தேடப்பட்ட 4 சர்வதேச போலீசாரால் இன்டர்போல் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாய் உட்பட 4 நாடுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் சந்தேக நபர்களின் பட்டியல் இன்டர்போலிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை பிணையில் விடுக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் வர்த்தகரும் திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருமான ஜனித் மதுசங்க அண்மையில் இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த ஆண்டில் மட்டும் 8 துப்பாக்கிச் சூடுகள். இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 8 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நேற்று அமெரிக்கா டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அமெரிக்கா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 292.29 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 300.81 ரூபாவாகவும் நேற்று காணப்பட்டது. அமெரிக்கா ஜனாதிபதி பதவியேற்றார். வரலாறு காணாத உச்சக்கட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் அமெரிக்காவின் 47வது அதிபராக ட்ரம்ப் நேற்று பதவியேற்றார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் நேற்று 2வது தடவையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றார்.
வாஷிங்டனில் அண்மை காலமாக கடும் குளிர் காலநிலை நிலவுகின்றது. குறிப்பாக வெள்ளை மாளிகை பகுதியில் உறைய வைக்கும் குளிர் நிலை நிலவுவதால் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு திறந்தவெளி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. உள்ளக அரங்கிலேயே ட்ரம்பின் பதவியேற்பு இடம்பெற்றது. துணை அதிபரான வான்ஸ் பதவியேற்றுக் கொண்டார். குடியேறிகள் மற்றும் வர்த்தக போர் தொடர்பில் ட்ரம்ப் அடுத்தடுத்து சில அதிரடி நடவடிக்கைகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.